குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பச்சை பயிறு குழம்பு வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வச்சுருக்கேன். நம்ம இது கூட வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வணக்கி விட்டுட்டு நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சு தக்காளி பழம் ஒன்று சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நம்மளுக்கு வந்து காரம் வந்து பத்தலைன்னா நம்ம வந்து வரமிளகா தூள்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வணங்கணும் அப்படின்னும் வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சொரக்காவையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக பச்சை பயிறு குழம்பு பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு மாதிரி நல்லாயிருக்கும். சொரக்காய் நல்லா வணங்கிட்டுருக்கு. நான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா சோம்பும் பட்டையும் போட்டு பொடி பண்ணி வச்சுப்பேன். அந்த பொடியை வந்து இதில் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நம்ம வந்து டெய்லி வந்து இந்த மாதிரி பச்சை பயிறு, இந்த மாதிரி சாம்பார், இந்த மாதிரி கொள்ளு, நம்ம இந்த மாதிரி வந்து பருப்பு வந்து ஒரே டைமில் நம்ம வந்து செய்யறதுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வந்து குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. நம்ம வந்து எந்த பொருளுமே சீக்கிரம் வணங்குறதுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்திட்டோம்னா சீக்கிரம் வந்து வணங்கிடும். சேர்த்தியாச்சு, தேவையான உப்பு போட்டுட்டோம். சொரக்காய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொன்னிறமாக வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த வேக வச்ச பச்சை பயிரை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. பச்சை பயிர் நீங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட உடம்புல சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரத்தம் ஊறுன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலையும் நம்ம இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு பச்சை பயிர் சேர்க்கிறோமோ உடம்புல அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து ஊறும்னு சொல்லுவாங்க. பச்சை பயிருக்கு அவ்வளோ சக்தியும் இருக்குது. கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்தி 2 கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோம்னா போதும். வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பச்சை பயிர் வேகும் போதே மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வைப்போம். அதனால் வந்து குழம்பு தாளித்து விட்ட பிறகு நம்ம வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் நம்ம சேர்த்திக்கலாம். பார்த்திங்கன்னா நாம் சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். சாம்பார் தூளும் போட்டாச்சு. நம்ம நல்லா கலரி விட்டுட்டு குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கொதி கொதிச்சோனையும் காய் நல்லா வெந்திருக்கும். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா தோல் சீவி தான் நம்ம வந்து இந்த காய் வந்து வணக்கி விட்டுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து வெந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குழம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.